ஹாய் ஆல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி. ஹானஸ்ட்லி ஐ ஹாவ் நோ க்ளூ வாட் டு போஸ்ட். அப்போ தான் ஒரு நல்ல யோசனை வந்துச்சு, ஏன் நம்ம ஆர்ட் சப்ளைஸ் வச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு. ஸோ இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு ஷோ மை ஆர்ட் சப்ளைஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. The first thing I'm going to show you is my Factor Note sketchbook. Paper GSM பார்த்தீங்கன்னா 100, total pages 128, size A6 தான், ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்கும். இது மோஸ்ட்லி குவிக் ஸ்கெச்சஸ், வாட்டர் கலர்ஸ் அண்ட் கேலிகிராஃபிக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஜ் GSM 128ன்றதுனால ஸோ வாட்டர் கலர்ஸ் பெயிண்டிங்க்கு இது நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி இது ஒரு நல்ல ஸ்கெட்ச் புக் தான். தென் ஐ ஹாவ் அ பிளெயின் நோட் புக். இந்த நோட் புக்கை நான் மோஸ்ட்லி ஜேர்னலிங்க்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் ஃபார் மை பர்சனல் யூஸ் ஆஸ் வெல். ஸோஃபா நான் எதுவும் இன்னும் ட்ரை பண்ணலை, பட் நம்ம இது நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் நோட்ஸ் டேக்கிங், ஸ்கெட்சிங் அண்ட் ஸோ ஆன். குவாஷ் வந்து ஒப்பாக் பெயிண்ட் மீடியம்னு சொல்லுவாங்க. இதுவும் வாட்டர் கலர்ஸ் மாதிரி தான், பட் இது ரெண்டுத்துக்கும் ஒரு மைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குவாஷ் வந்து ஒப்பாக், வாட்டர் கலர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட். இதில் செட் ஆஃப் 12 ஷேட்ஸ் இருக்குது. போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கலர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இல்லுஸ்ட்ரேஷன், போஸ்ட் ஆர்ட், கேரக்டர் பெயிண்டிங் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒயிட் டியூப் பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பேன்னு. இனிமேல் தனியாக ஒயிட் வாங்கினா தான் நெக்ஸ்ட் குவாஷ் பெயிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி ஆகிடுச்சு. அண்ட் ஒரு சில கலர்ஸ் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். எனக்கு வாட்டர் கலர்ஸ் அண்ட் குவாஷ் தி மோஸ்ட் ஃபேவரட். லிட்ரலி தீஸ் டூ ஃபில் மை வாய்ட் இன் மை லைஃப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேமல் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர்ஸ். இதில் நிறைய வைப்ரண்ட் ஷேட்ஸ் இருக்குது, டோட்டலி 24 கலர்ஸ். இந்த வாட்டர் கலர்ஸ் ஆர்டிஸ்ட் கிரேட் கேட்டகரியில் வரதுனால கலர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரம் லைட் டு டார்க் டோன்ஸ் வரைக்கும் ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். நான் யூஸ்வலி இதை ஃப்ளோரல் பெயிண்டிங், ஸ்மால் போர்ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் லேயரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கும் இன்டர்மீடியட் லெவல் ஆர்டிஸ்ட்க்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் ஹியர், இங்கேயும் வந்து மோஸ்ட்லி ஒயிட் காலி, பட் இட்ஸ் ஓகே. அண்ட் இந்த ஸ்கெட்ச் புக் அடையாளம் இருக்க ஒடிசி புக் ஸ்டோரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கெட்ச் புக்கோட பேப்பர் GSM எனக்கு கரெக்டாக தெரியல, பட் பேப்பர் குவாலிட்டி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கும். அண்ட் இதில் நான் மோஸ்ட்லி பென்சில் ஸ்கெட்ச் அண்ட் கலர் பென்சில்ஸ் ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இன் மை நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் ஷோ ஆல் ஆஃப் மை பெயிண்டிங்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் ஹியர்ஸ் மை கேமல் வாட்டர் கலர் கேக்ஸ். நமக்கு ஸ்கூல்லேருந்து தெரிஞ்ச பிராண்ட்னா கேமல், நட்ராஜ், அப்சரா. எனக்கு பர்டிகுலர் இதாக தெரியும். அண்ட் இந்த வாட்டர் கலர்ஸ் பிகினர்ஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலி இது என்னோடய ஃப்ரெண்ட் காலேஜ் படிக்கும்போது கொடுத்தது. இதில் நான் மோஸ்ட்லி கேலிகிராஃபிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் த ரிசல்ட் ஆல்சோ டர்ன் அவுட் வெல். நெக்ஸ்ட் அதே வாட்டர் கலர்ஸ் பட் டிஃப்ரெண்ட். இது டோம்ஸ். இது ரொம்ப ரொம்ப பழசு, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். கொரோனா டைமில் கரெக்டாக வாங்கினேன். அப்போது நான் இந்த வாட்டர் கலர்ஸ் மட்டும் வச்சே நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரஷ் பென்ஸ் பார்க்க போகிறோம். டாம்ஸோட ப்ரஷ் பென். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிப் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆஸ் வெல். நீங்கள் பிகினராக இருந்து கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாம்ஸ் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். நம்ம அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் மோஸ்ட்லி கேலிகிராஃபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். Now let's look at the alcohol markers I use. It's Uhuhu brand. இதில் மொத்தம் 48 கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஓகே, கேஸும் நீட்டாக இருக்கும், கேரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இல்லுஸ்ட்ரேஷன், இந்த ஸ்கெட்சிங் மாதிரி ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஹானஸ்ட்லி எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஏன்னா பிளெண்டிங் சம்டைம்ஸ் ஸ்மூத்தாகவே இருக்காது அண்ட் தேர் வாஸ் ஈவன் சம் ப்ளீடிங் ஆன் த பேப்பர். ஸோ இன் மை ஒப்பீனியன் பிகினர்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் ரியலி சூட்டபிள் ஃபார் ப்ரொஃபஷ்னல் ஒர்க். இந்த நோட் புக் நான் மோஸ்ட்லி ஜேர்னலிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக யூஸ் பண்ண வரைக்கும் இட்ஸ் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைங். சிம்பிளாக இருந்தாலும் ஜேர்னலிங்க்கு இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான நோட் புக். டெஃபினெட்லி வர்த் பையிங். இந்த சார்கோல் பவுடர் லிட்ரலி சொல்லணுன்னா இது நான் ஒரு ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
எல்லாம் ஓகே தான். பவுடர் சாஃப்ட்டாக இருக்கும், டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் ஓகே. பட் பர்சனலி எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்ட்ரோ சார்கோல் பென்சில். இது நான் ஜஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஓவரால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபஸ்ட் ட்ரையில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லவே இல்லை. ஐ திங்க் வித் மோர் ப்ராக்டிஸ் திஸ் பென்சில் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் ஃபார் நவ் நான் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது சார்கோல் ட்ராயிங்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி இல்லை. என்னோடய எல்லா ஆர்ட் ஒர்க்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணும்போது லிட்டில் ஸ்மெல் வரும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் தான் இது யூஸ் பண்ணணும். போஸ்டர் கலர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அது ஸ்கூல் டைம்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலர்ஸ் திக்காகவும் ப்ரைட்டாகவும் இருக்கும். நான் இப்போது இது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு இந்த பெருசாக இந்த ப்ராடக்ட் பிடிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்டே ட்ரை ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணி 2 years கிட்ட ஆகிடுச்சு. பிகினர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் டீட்டெயில்டாக ஆர்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிள் இல்லை. இது நான் மோஸ்ட்லி குயிக் நோட்ஸ், ஐடியாஸ், பிளானிங் அந்த மாதிரி திங்ஸ் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். பேஜஸ் சாஃப்டாகவும் ரைட்டிங் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பார்க்க சிம்பிளாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை ஆர்டர் போட்டேன். இந்த மாஸ்கிங் டேப் நான் வந்து மோஸ்ட்லி வாட்டர் கலர்ஸ் அண்ட் குவாஷ் பெயிண்டிங் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் மை வாட்டர் கலர் பேலட். ஐ திங்க் லாஸ்ட்டாக மார்ச்சில் பெயிண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை க்ளீன் கூட பண்ணல, வாஷ் கூட பண்ணல. பார்க்கவே ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.